இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மானோட வாழ்க்கை வரலாறு தான் நமக்கு வாய்ஸ் ஓவர்ல கதையா சொல்றாங்க. ஒரு அடர்ந்த காட்டு பக்கம் ரெண்டு மானுங்க ஜாலியா சுத்தி திரியுது. அதுகளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. திடீர்னு அந்த பக்கம் துப்பாக்கி சுடுற சத்தம். என்னன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு மானை எவனோ சுட்டு கொன்னுட்டான். கூட இருந்த குட்டி மானோ இந்த மானை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த குட்டி மானையும் யாரோ சுட பாக்குறாங்க. அந்த குட்டி மானோ எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுது. யாருமே இல்லாம தனியா காட்டு பக்கம் அங்கேயும் இங்கேயும் தெரியுது. அப்புறம் அந்த குட்டி மானோ நல்லா வளர்ந்து ஆளாகி தனக்குன்னு ஒரு ஜோடியையும் தேடிக்கிச்சு. அந்த ரெண்டு மானுகளுக்கு இடையே காதல் மலர்ந்து அதுகளுக்கு ஒரு குட்டியும் பிறக்குது. குடும்பம் குட்டின்னு சந்தோஷமா வாழ்க்கை போய்கிட்டு இருக்க எவன் கண்ணு பட்டுச்சோ காட்டுக்குள்ள வண்டி வர்ற சத்தம் கேக்குது. அம்மா மானு அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஓட அந்த வண்டியில அடிபட்டு பாவம் செத்தே போச்சு. இந்த சத்தத்தை கேட்டு குட்டி மானு அது ஒரு பக்கம் ஓடி போச்சு. அந்த வண்டியில வந்தவனுங்க அப்பா மானையும் தலையில அடிச்சு மட்டையாக்கிறானுங்க. அதோட மட்டும் இல்லாம ஏதோ ஒரு கெமிக்கலை அங்க இருக்கிற ஆத்து தண்ணியில கலந்துட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. வந்தவனுங்க யாரு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறானுங்கன்னு இப்ப வரைக்கும் ஒன்னும் புரியல. தப்பி போன குட்டிக்கு என்ன ஆச்சுன்னு இப்பவும் சரியா தெரியல. இப்போ அந்த அப்பா மானு மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்தா கூட யாருமே இல்ல. இந்த மானோட பேரு தான் பாம்பி. இது பசியில அந்த ஆத்து தண்ணிய குடிக்க போலாமேன்னு கெமிக்கல் கலந்த அந்த தண்ணியை குடிக்க ஏதோ ஒரு அசுர வறட்சி அடைஞ்சு கொடூரமான மானா வளர்ந்து நிக்குது. இன்னும் தன் குடும்பத்தை அழிச்சு அந்த மனிதர்களை பழி வாங்கணும்னு துடிக்குது. அப்புறம் தான் நம்ம படத்தோட பேரே போடுறாங்க பாம்பி தி ராக்னிங்னு. அப்புறம் பார்த்தா அதே காட்டு பக்கம் ஒரு பறவைய மரத்துல கட்டி வச்சு துப்பாக்கியால சுட்டு பழகிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் பண்றானுங்களா. இங்க நிறைய முடி வச்சிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அவன் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். மொத்தம் 3 பேர் வந்திருக்கானுங்க. இவங்க தான் மானுகளை கொண்டுட்டு அந்த ஆத்து தண்ணியில கெமிக்கலையும் கலந்தவங்க போல தெரியுது. இப்போ அந்த பாம்பி மானு உயிரோட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதோட சோழிய முடிக்க வந்திருக்கானுங்க போல. அந்த சுட்ட பறவையை தூக்கி போட்டுட்டு துப்பாக்கியோட பாம்பிய தேடி ஏதோ ஒண்ணு அந்த பாம்பிய தேடி திரியிறானுங்க. இவனுங்க கையில அந்த பாம்பிக்கு சாவா இல்ல அந்த பாம்பி கையில இவனுங்களுக்கு சாவா அப்படிங்கறத இன்னும் நமக்கு சரியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியாத மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. கட் பண்ணா நம்ம ஹீரோயினையும் அவ குழந்தையும் காட்டுறாங்க. ஹீரோயின் ஊருக்கு போலான்னு ஹீரோவை வர சொல்லிருப்பா போல. ஹீரோவோ எனக்கு வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்ல போன்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குழந்தைய விட வேலை தான் முக்கியமா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. மகனோ இதையெல்லாம் கண்டுக்காம கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அம்மா வந்து உங்க அப்பன் வர்ற மாதிரி தெரியல, நீ வண்டியில ஏறு நாம போலாம்னு மகனை வண்டியில ஏற சொல்லி கிளம்புறாங்க. அப்படி அவங்க போறப்ப பாருங்களேன் எவ்வளவு பெரிய காடு. ரோட்டுக்கு 2 பக்கமும் எப்படி அடர்ந்து போய் கிடக்குதுன்னு பாருங்க. நம்ம ஹீரோயின் இப்போ மாமியார் வீட்டுக்கு தான் போறாங்க போல தெரியுது. மகனோ கேம் தான் முக்கியம்னு அம்மா என்ன சொன்னாலும் கேட்காம போனையே பார்த்துட்டு இருக்கான். டிரைவர் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டாம தொண ஏதோ பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட எதுக்க வண்டி வரதை கவனிக்காம மோத போற சமயம் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ஹீரோயின் எப்பா கொஞ்சம் பார்த்து போப்பா அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்புறம் டிரைவர் கொஞ்சம் பொறுமையா போறாரு. மகனுக்கு வண்டி சேரல போல வாந்தி வராப்ல தெரியுது. ஹீரோயின் வண்டியை ஓரங்கட்ட சொல்றாங்க மகன் வாந்தி எடுக்க போறான்ட்டு. டிரைவரும் வண்டியை ஓரங்கட்ட அந்த பையன் வாமிட் எடுத்துட்டு இருக்கான். அம்மா அவனை உட்கார வச்சு தண்ணி குடியான்னு தண்ணியை கொடுக்குறாங்க. அவனோ அப்பாவும் அம்மாவும் கிளம்பும் போது சண்டை போட்டுருக்கிறத கவனிச்சிருப்பான் போல. என்னம்மா நீங்களும் அப்பாவும் பிரிய போறீங்களா அப்படின்னு கேட்கறான். அம்மாவோ என்ன சொல்றதுன்னு தெரியாம சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் இல்ல கண்ணு, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை, அந்த டென்ஷன்ல இருக்கிறாரு, வேலையை விட குடும்பமும் முக்கியம்னு நான் சண்டை போட்டேன், கோவமா இருக்கிறேன் அவ்வளவுதான், நாம பாட்டி வீட்டுக்கு போனதும் அப்பா வருவாங்கன்னு சொல்லி அம்மா சமாதானப்படுத்துறாங்க அந்த பையனை. சரி கிளம்பலாமேன்னு இப்பதான் கார்ல ஏற போறாங்க. பார்த்தா பையனுக்கு ஏதோ டிஃபரெண்டா சவுண்டு கேக்குது. என்னன்னு அவன் பாக்குறான். ஒன்னும் இல்லன்னு சுத்தி முத்தி பார்த்து விட்டு அப்புறம் கார்ல திரும்ப ஏறிடுறான். ஒண்ணும் இல்லன்ட்டு அப்புறம் மறுபடியும் கார்ல போய்கிட்டு இருக்க டிரைவர் திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்னத்த இந்த தொண பேச ஆரம்பிக்கிறத. என்னடா இந்த டிரைவர் நொய்யின்னு பேசிட்டு இருக்கிறானேன்னு கொஞ்சம் பொறுமையா அமைதியா தான் வராங்க. திடீர்னு எதுக்க பார்த்தா ஒரு பெரிய ஜந்து மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து பாருங்க நம்ம பாம்பி மாதிரி தெரியல அது தான் கொம்ப வச்சு அந்த காரை தூக்கி வீசுது. அது வீசினதுல காரு கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்டா எப்படி கிடக்கும் அந்த மாதிரி கிடக்குது. உள்ள இருக்கிறவங்களுக்கு ஆபத்து எதுவும் இல்ல, எப்படியாச்சும் அதுல இருந்து வெளியில வரலாம்னு பாக்குறாங்க. அந்த பாம்பியோ கார் பக்கத்துல வந்துருச்சு. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. என்னது இது, எது நமக்கு தாக்குது, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. பயந்து போய் கிடக்குறாங்க எல்லாரும். இது பாருங்க காரு மேலேயே ஏறி நின்னு நசுக்குன்னு காரையே நசுக்குது. இந்த பாம்பியோட காலு டிரைவர் சீட்டுக்கு மேல இருக்கிற அந்த பக்கத்துல அது நல்லா அழுத்துறதுனால டிரைவரால தப்பிக்க முடியல. அம்மாவும் மகனும் காரோட ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு வெளியில வர பாக்குறாங்க. அது நசுக்குல அந்த பயபுள்ள பாவம் செத்தே போயிட்டான். அம்மாவும் மகனும் ஒரு வழியா கண்ணாடியை உடைச்சு வெளியில வந்துட்டாங்க. தப்பிச்சு போக பாக்குறாங்க. இப்பதான் அந்த ஜந்தோட முழுமையான உருவத்தை நமக்கு காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய உருவம், எவ்வளவு நீளமான கொம்பு, கூர்மையான கொரகொரன்னு இருக்கிற பல்லுன்னு ரொம்ப கோரமா கொடூரமா இருக்குது. அது அம்மாவும் பிள்ளையும் காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் விடாம துரத்திக்கிட்டே இருக்குது. பிள்ளைய கூட்டிட்டு தப்பிச்சா போதும்னு ஓடுறாங்க அவங்க. அந்த பக்கம் ஒரு பாட்டியம்மாவை காட்டுறாங்க. இவங்க தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறாள் நம்ம ஹீரோயின். அவளோட மாமியார் போல தெரியுது. அவங்க வெளியில காட்ட பாத்துக்கிட்டு ஏதோ வித்தியாசமா புலம்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா மாமியாருக்கு 3 மயங்க போல. மூத்த புள்ள தான் நம்ம ஹீரோ. இப்ப காட்டுறது 2வது புள்ள. கூட இருக்கிறது அவனோட பொண்டாட்டி. இவங்களுக்கு ஒரு புள்ளையும் இருக்கிறா. இந்த 2வது மருமக தான் புருஷங்கிட்ட உங்க அண்ணி கிளம்பி எவ்வளவு நேரமாச்சு, ஏன் இன்னும் வரல,
காணமே அப்படின்னு கேக்குறா. ஏதாவது லேட்டா இருக்கும், வந்துருவாங்க அப்படிங்கிறாரு அசால்ட்டா அவரு. மூணாவது மகனும் அங்கதான் இருக்கிறான். அவனும் அக்கறை இருந்தா கால் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கமெண்ட் பண்றான். உடனே ரெண்டாவது மருமக, இங்க எங்க டவர் கிடைக்குது, சிக்னல் கிடைக்குது கால் பண்றதுக்கு அப்படின்னு கேக்குறா. வெளிய மாமியார் தனியா நிக்கிறத பார்த்துட்டு ரெண்டாவது மருமக போய், ஏன் நைட் நேரம் இப்படி வெளியிலேயே நிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, வாங்கன்னு உள்ள கூப்பிடுறா. மாமியாரோ ஆபத்து ஆபத்து அப்படின்னு புலம்புறாங்க. இவளுக்கு ஒன்னும் புரியல. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாச்சு. ரெண்டாவது மருமக தான் பிள்ளைய பார்த்து, டேய் பாட்டிய பாத்துக்கடான்னு சொல்லிட்டு போறா. மாமியார் மறுபடியும் அது வருதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, பேசாம இரு பாட்டி, நீயும் பயந்து எங்களையும் பயமுடுத்தாதங்கிறான் பையன். யாரு பேரன். திடீர்னு பார்த்தா யாரோ கதவை திறக்கிற சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் பிள்ளையும் தான் வந்திருக்காங்க. ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டாங்க போல. அப்பதான் நிம்மதி பெருமூச்சே விடுறாங்க பாவம். அப்புறம் காட்டுக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் வீட்டுல இருந்தவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொல்றா. டிரைவர் செத்து போனதை பத்தியும் எடுத்து சொல்ல, மூணாவது மகன், இருங்க நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு கிளம்புறா. ரெண்டாவது மருமகளோ, வேண்டாம் ஆபத்துன்னு சொன்னா எதுக்கு அந்த இடத்துக்கு நாம போகணும், சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்போம், அப்புறம் உதவிக்கு எங்கேயாவது போலீஸுக்கோ ஆம்புலன்ஸுக்கோ கால் பண்ணி கூப்பிடலாங்கிறா. இப்ப அந்த காட்டு பக்கம் பார்த்தா துப்பாக்கியோட 3 பேரு சுத்திட்டு இருக்கானுங்க. அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல சுட்டு, அதே பயலுக்கு தான் கார்ல சுத்திட்டு இருக்கானுங்க. இப்போ அவங்க எல்லாம் ஒருத்தவனுக்கு நிறைய முடி இருக்கும்ல, அந்த பயலுக்கு கால் வருது. பாஸ் தான் கால் பண்ணிருப்பார் போல. முதலாளி வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு முதலாளி விசாரிக்கிறாரு. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு கால் பண்றேங்கிறான். அவன் பார்த்து முடிச்சுட்டு வாங்குங்கிறாரு அவரு. கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத பார்த்துட்டு இவங்க அங்க மெதுவா போறாங்க. உள்ள டிரைவர் செத்து கிடக்குற, கூட இருக்கிற மொட்டை கார்ல வேற ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க அங்க நம்ம ஹீரோயினோட மொபைல் கிடக்குது, போன் கிடக்குது. அதை எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா அதுல அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்குது. மறுபடியும் அந்த பக்கம் ஏதோ சத்தம். போச்சுடா, அந்த பேம்பி இங்கதான் இருக்குது போலன்னு துப்பாக்கியோட தேட ஆரம்பிக்கிறானுங்க. இங்க வீட்டு பக்கம் பார்த்தா இந்த புள்ளைக்கு தப்பிச்சு ஓடியாரப்போ கால்ல அடிபட்டு இருக்கும் போல, அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறா ஹீரோயின். மாமியாரோ கையில ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு அந்த பேம்பி மானோட உருவத்தை வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பையன் அம்மா கிட்ட, அந்த டிரைவர் எங்களுக்கு ஒன்னும் ஆயிடாது இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்னாகாது, உங்க சித்தப்பா போயிருக்கிறாப்ல, ஹெல்ப் பண்ணுவாப்லன்னு சொல்லி கால்ல இருக்கிற கண்ணாடி துண்டுகள் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சிடென்ட்ல விழுந்த அடிதான் போல, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி கொடுத்துட்டு இருக்கா போல. அந்த பக்கம் பார்த்தா துப்பாக்கியோட அந்த பேம்பியை தேடிட்டு இருக்கானுங்க அவனுங்க. யாரு, அந்த கெமிக்கலை கலந்தவனுங்க. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அதே திசையில துப்பாக்கியோட ஒருத்தன் கவனிச்சிட்டு இருக்க, அந்த பக்கம் கரெக்டா சத்தமும் கேக்குது. சரி ஏதோ ஜந்து வருதுன்னு இவனும் கண்ணாபின்னான்னு பார்க்காம சுட்டு விட்டான். பார்த்தா அந்த பக்கத்துல வந்துட்டு இருக்குது நம்ம சித்தப்பன் தான். ஏதோ சத்தம் கேக்குதான்னு மானு மாட்டிக்கிச்சோன்னு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா செத்து கிடக்கிறது சித்தப்பன். என்ன பண்றதுன்னு தெரியாம பாடியை வண்டியில ஏத்தலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க வீட்டு பக்கம் பார்த்தா 2 பேரனுங்க, பாட்டி, ஆக மொத்தம் 3 பேரு ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி எப்பவும் போல புலம்ப ஆரம்பிக்க ஒருத்தன் எந்திரிச்சு போயிட்டான். பாட்டியோ கையில படம் வரைஞ்ச அந்த நோட்டோட திடீர்னு எந்திரிச்சு ஜன்னல் கிட்ட போய் வெளியில லைட்டை பார்த்தபடியே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. இவனோ அந்த நோட்ல வரைஞ்சிருக்கிற பேம்பியோட படத்தை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். என்னடா நாம பார்த்த அந்த ஜந்துவை இவங்க வரைஞ்சு வச்சிட்டு இருக்காங்களேன்னு யோசிக்கிறான். அம்மா அந்த பக்கம் பாத்ரூம்ல மூஞ்சி கழுவிட்டு கண்ணாடியை பார்த்தா அந்த மானோட உருவம் தான் தெரியுது. ஒரு நிமிஷம் அரண்டு போவா. பின்னாடி பார்த்தா மான் சில மாதிரி ஏதோ ஒண்ணுதான் இருக்குது. பாட்டி ஜன்னலை பார்த்துக்கிட்டு நிக்க பேரனும் பக்கத்துல போய் நிக்கிறான். திடீர்னு பார்த்தா ஜன்னலு கண்ணாடி பக்கத்துல படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம்ல, ஒரு பறவைய மரத்துல வச்சு சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து விழுகுது. இவங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் அரண்டு போறாங்க. திரும்ப லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தா அவ்வளவுதான், அந்த பேம்பியே வந்து நிக்குது. அம்மா அம்மானு கத்துறா பயந்து போயிவேன். பாட்டி ஜன்னலை பார்த்தா அப்படியே நிக்கிறா. என்ன சத்தம்னு அம்மா வேகமா ஓடி வரா. வந்து பார்த்தா வெளியில இருந்து அந்த பேம்பி வேகமா ஓடி வருது. இவங்களோ வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. பேம்பியோ வேகமா வந்து ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துருதுங்க. வீட்டுல இருக்கிற கதவையெல்லாம் ஒட்டச்சு தள்ளுது. கிச்சன் பக்கம் ரெண்டாவது மகனும் அவனோட குடும்பமும் இருக்குது. என்ன சத்தம்னு பாக்குறாங்க. பார்த்தா அந்த பேம்பி மெல்ல அவங்கள நோக்கி போகுது. இவங்களும் பார்த்து பயந்து போய் கீழே ஒளிஞ்சிட்டு இருக்க அது பக்கத்துல வருது. நாம எப்படியாவது தப்பிக்கணும்னு அப்பாவும் பிள்ளையும் சைடுல தப்பிச்சிட்டானுங்க. அம்மாகாரி மட்டும், அந்த ரெண்டாவது மருமக மட்டும், என்னடா எச்சி மாதிரி நம்ம மேல படுதேன்னு மேல பார்த்தா அது மேல வந்து நிக்குதுங்க. பேம்பி வாய வச்சு தள்ளு தள்ளுன்னு தள்ளிடுச்சு. இவளோ ஓடி வந்து பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அது காலால கதவை திறக்க முயற்சி பண்ணுது. இதுக்கு மேல அங்க இருக்கிறது ஆபத்துன்னு அங்க இருக்கிற ஜன்னல் வழியா தப்பிக்க பார்த்தா அது கதவை திறந்து உள்ளேயே வந்துருச்சு. இவ ஜன்னல் வழியா தப்பிச்சு வர பார்க்க அதே சமயம் கொம்ப வச்சு பேக்லயே ஒரு குத்து. மத்தவங்க எல்லாம் அங்க இருந்த வேன்ல ஏறிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் மாமியாரும் கூட வந்துட்டாங்க. வேனை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியாம பயத்துல இருக்காங்க. ரெண்டாவது மருமகளோ குத்து வாங்கிட்டு உசுர வெறுத்துக்கிட்டு ஓடி வரா. விடாம பின்னாடி அது துரத்திக்கிட்டே வருது. பக்கத்துல வந்துருச்சு. வேன்ல இருந்தவங்களோ எப்படியாவது தப்பிச்சிருவா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. வந்த வேகத்துல முட்டுல அவ உடம்பு 2 துண்டாயிடுது. அவ்வளவுதான், ரெண்டாவது மருமகளோட சோழியும் முடிஞ்சு. வேன்ல இருந்து இதையெல்லாம் பார்த்தவங்க பீதி ஆயிடுறாங்க. வண்டி நல்ல வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இந்த பேம்பியை சொல்லவா வேணும், ஜல்லிக்கட்டுல காலமாடு கால மண்ணுல எவ்வளவு தேய்ச்சிக்கிட்டு ஓடும் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது. கிளம்பிடுச்சு. விரட்டிக்கிட்டே வருது. விட்டுறாப்ல தெரியல. விரட்டுன்னு விரட்டி வருது. சீக்கிரம் வேகமா போங்க பதறிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின். கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு வீசி பாக்குறாங்க. ஆனா அது அடங்குறாப்ல தெரியல. இன்னும் கோவத்தோட விரட்டிக்கிட்டு இருக்குது. பார்த்தா அவ்வளவு கொலவெறியோட தெரியுது. பயங்கரமா இருக்குது. பின்னாடி இருந்து அந்த வேனை முட்டி தள்ளிக்கிட்டே வருது. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அலறாங்க. வேகமா போலான்னு பார்த்தா வேன்ல கியர் ஸ்டக் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அந்த வேனையே கிராஸ் பண்ற மாதிரி அந்த பேம்பி போக, சரி நம்மள
நம்மள கிராஸ் பண்ணி வேகமா போக போகுது அப்படின்னு இவங்க நினைச்சா சைடுல இருந்து அட்டாக் பண்ண பாக்குது. என்ன ஆக போகுதுங்கிற பயத்திலேயே வேனை ஓட்டிட்டு வராங்க. கியர் ஸ்டக் ஆயிருக்குதுல, அத டக்குன்னு ஒரு இழுக்க வண்டி வேகமா கிளம்பிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. கியர் ஸ்டக் ஆனதுனாலதான் அந்த பஞ்சாயத்து. பாம்பியோ கோவத்துல கத்துது. கட் பண்ணி இப்போ வீட்டு பக்கம் பார்த்தா துப்பாக்கியோட வந்து வேவு பார்த்துட்டு இருக்காங்க அந்த 3 பேரும். மொட்டையன் அந்த பாம்பி தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கான். வெளியில வந்து பார்த்தா 2வது மருமக 2 துண்டா இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆனாலும் உடம்புல உசுறு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தா கத்தி எடுத்து சோழிய மிச்ச மீதி சோழிய முடிச்சு விட்டானுங்க. அப்பவே உசுறு போயிடுச்சு நினைச்சா இப்பதான் உசுறு போகுது. அதுவும் துடிக்க துடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட போகுது. இங்க காட்டுக்குள்ள பார்த்தா வேன்ல வர வழியில ஒரு பெரிய மரம் சாஞ்சு கிடக்குது. இப்ப இவங்க எல்லாம் இந்த இடத்த விட்டு எப்படி தாண்டி போக போறாங்கன்னு தெரியல. போச்சு போச்சு, இன்னைக்கு நம்ம சாகிறது உறுதி அப்படிங்கிற 2வது பையன். பின்னாடி பாட்டியோ தான் மூத்த புள்ள நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்கிறா. திடுப்புன்னு நம்ம ஹீரோயின் தான் வேற விட்டு இறங்கி மித்த 2 பிள்ளைகளையும் கூட்டுக்கிட்டு அந்த மரத்தை இங்க இருந்து எப்படி கிளியர் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஹீரோயினோட பையனும் வேன்ல இந்த நைட்ல போடுற மத்தாப்பு மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறான். பயந்துகிட்டு இருக்கிற பையன் கிட்ட வேன்ல எதையாவது வச்சு இந்த மரத்தை சேர்த்து கட்டி ஒரு வழியா இழுத்துடலாம் அப்படின்னு அட்வைஸ போட்டுட்டு இருக்கிறா. கயிறை எடுத்து மரத்தோட கட்டுறதுக்குள்ள வேனுக்கு எதுக்க பார்த்தா அந்த பாம்பி படு வேகமா இவர்களை போட்டு தள்ளுறதுக்காக ஓடி வருது. ஹீரோயினும் வண்டி எடு அப்படின்னு கத்துறா. பையன் தான் இப்ப வண்டியை ஓட்டுறான். வெளியில இருந்த அந்த 2வது பையனோட காலு கயிறுல சுத்தி வேனுக்கு பின்னாடி அப்படியே இழுத்து வரப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவரோட பையனும் இந்த பக்கமா போயிட்டான். வேன பையன் பயத்துல ஓட்டிட்டு வர எதுக்க படுவேகமா பாம்பி வருது. வந்த வேகத்திலேயே என்னாக போகுது அப்படின்னு பார்த்தா பாம்பி இவங்க வேனை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. என்னடா அந்த தனியா ஒருத்தவன் பிரிஞ்சு ஒன்னால அந்த பையில விரட்ட ஆரம்பிச்சிருச்சு பாம்பி. அவன் பயந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். பயத்துல அழுகுறான். இதுக்கு மோப்பம் முடிக்கிற சக்தி கூட இருக்குது போல. மோப்பம் முடிச்சு பக்கத்துல வருது. அவன் பயந்து போய் பின்னோக்கி போறான். பாம்பி பாத்துருச்சு, அவனை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவனும் ஓடுன்னு ஓட ஒரு கட்டத்துல கீழே விழுந்துட்டான். விழுந்த இடத்துல இந்த பாம்பி கக்கா போய் வச்சிருக்கும் போல அது முகத்துல ஒட்டி அவனுக்கு நாத்தம் தாங்கல. பாம்பியும் பக்கத்துல வந்துருச்சு. அதோட எச்செல்லாம் அவன் மேல வலியுது பாருங்க. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்க பாம்பி டைவர்ட் ஆகி சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடிடுச்சு. பைபிள்ல ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். வேன்ல எஸ்கேப் ஆன குரூப் வேன ஒரு இடத்துல நிப்பாட்டி கயத்துல பின்னாடி வர்றாருல அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. ஆனா வந்த ஸ்பீட்ல தேஞ்சுக்கிட்டே வந்த 2வது புள்ள மொத்தமா தேஞ்சே போயிட்டாரு, செத்து போயிட்டார். மூஞ்சியெல்லாம் செதஞ்சு போய் ரொம்ப கோரமா இறந்து போய் கிடக்கிறார். ஐயோ பாம்னு வருத்தப்படுறான் அந்த அம்மா ஹீரோயின். இப்போ இங்க மிச்சம் இருக்கிறது 4 பேர் தான். இதுல மாமியார் மட்டும் தனியா காட்டு பக்கம் போக ஹீரோயினும் பையனும் சத்தம் போடாம அவங்க பின்னாடியே போறாங்க. இங்க சத்தம் போட்டா பாம்பி வந்துருமோன்னு பயம், வேற ஒண்ணும் இல்ல. தனியா போன அந்த பையன் போன்ல டவர் கிடைக்குமா யாருக்காவது கால் பண்ணலாமான்னு பாத்துட்டு போய்கிட்டு இருக்கிறான் அந்த 3வது ஆளு. அப்படி போற வகையில பார்த்தா போற வழியில நிறைய டிராப் நிக்குது. காட்டுல விலங்குகளை பிடிப்பதற்காக போடப்பட்ட டிராப் போல. அதெல்லாம் அவன் கவனிக்கல. போன்லயே தான் கண்ணுன்னு தெரியுறான். திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க சுத்தி பாக்குறான். பார்த்தா முயல் ஒண்ணு தாவி அந்த பக்கத்துல வருது. அவனும் இருக்கிற பிரச்சனையில நீ வேறையான்னு முயலை ஒரு எத்தி பறக்க வர்றான். பார்த்தா ஒரு முயல் வந்த இடத்துல இப்ப ஏகப்பட்ட முயல்கள் மொத்தமா நிக்குது. ஒத்த முயல்னு எத்துனா கூட்டமா வந்ததும் பயப்படுறான். அதுக்கு முன்னோக்கி வர இவன் பின்னோக்கி போறான். கால் தடிக்கு கீழே விழுகிறான். அங்க கரெக்டா டிராப் இருந்திருக்கும் போல மாட்டிக்கிட்டான். அப்புறம் என்ன, அந்த முயல் எல்லாம் சேர்ந்து அவனை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. மேபி இதுவும் அந்த கெமிக்கல்ஸ் கலக்கப்பட்ட அந்த தண்ணியை குடிச்சிருக்குமோ என்னவோ. இவனோட ஜோலியும் முடிஞ்சிருச்சு. சோ அந்த 2வது ஒட்டுமொத்த ஃபேமிலியும் செத்து போயிட்டாங்கிறது இங்க ஊர்ஜிதமாயிடுது. அங்க மரத்துல ஒரு கேமரா இருக்குது போல. இங்க நடக்கிறது எல்லாம் யாரோ ஒருத்தர் மானிட்டர்ல பாத்துட்டு இருக்கிறாப்ல நமக்கு காட்டுறாங்க. இந்த பக்கம் மாமியார் பின்னாடியே போன மருமக வாங்க இங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டா மாமியாரோ சாவு 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 அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறா. மரணம் மரணம் மரணம்னு இருக்கிறா. பயபுள்ள சும்மா இல்லாம நைட்டு வேட்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தால அதை ஓபன் பண்ணிட்டான். அதுல இருந்த வெளிச்சமும் புகையும் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து நம்ம ஹீரோயினோ ஏன்டா என் உசுர வாங்குற, கொஞ்ச நேரம் அமைதியா வாடா அப்புறம் சண்டின்னு திட்டுறா. அவன் கையில இருக்கிறதையும் வாங்கிக்கிறாங்க. அப்பதான் அதோட வெளிச்சத்துல அங்க இருக்கிற இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட எலும்புக்கூடு மண்டவோடுன்னு செதஞ்சு போய் கிடக்குது. பார்த்தா அந்த இடமே சுடுகாடு மாதிரி மாறி போய் கிடக்குதுங்க. அந்த பாம்பி கணக்கில்லாம வேட்டையாடிட்டு இருக்கும் போல. பழிவாங்குற நோக்கத்தோட மனிதர்களோட உடம்பெல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டுருது. இந்த பக்கம் மாமியார் வேற பைத்திய மாதிரி புலம்பிட்டே இருக்குது. பார்த்தா பாம்பியோட சத்தம் வேற கேக்குது. இவங்க பக்கத்திலேயே வந்துருச்சு. அதை பார்த்து இவங்க ஓட பின்னாடியே அதுவும் விரட்ட ஆரம்பிக்குது. ஆனா பாம்பியால ஒரு மரத்துக்கு கீழே குனிஞ்சு வர முடியாம நிக்க இவங்க கொஞ்சம் ஃபாஸ்டாவே ஓடி வந்துட்டாங்க. அந்த பக்கம் தண்ணியில கெமிக்கலை கலந்து விட்ட அந்த குரூப் அவர்களோட வண்டி வர அந்த வண்டியில ஹெல்ப் கேட்டு இவங்க ஏறிக்கிறாங்க. அப்புறம் முயல்களால கடிபட்டு ஒருத்தவன் இறந்து போனால அவன் செத்தது இன்னும் நம்ம ஹீரோனுக்கு தெரியாது போல. அவனை காப்பாத்தணும், போலீஸுக்கு கால் பண்ணலாமேன்னு கேக்குறாங்க. நிறைய முடி வச்சவரு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு வீட்டு பக்கம் போலாங்கிறாரு. நாங்க எங்க இடத்துக்கு உங்களை கூட்டு போறோம், அது ரொம்ப பாதுகாப்பானது, உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில கூட அங்க இருக்கிற அந்த பறவையை கொன்னு தூக்கி போட்டுட்டு தான் போறானுங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு புரியப்படல. காட்டுக்குள்ள அவனுங்க இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. வண்டியை ஓட்டி இறங்கினதும் அந்த மொட்டையும் இன்னொருத்தவனும் எங்கேயோ போறாங்க. அங்க
ஏதோ சத்தம் கேட்க நிறைய முடி வச்சவன் துப்பாக்கியோட யாருன்னு முன்னோக்கி போறான். பார்த்தா முன்னாடி ஒருத்தர் வந்து நிக்கிறார். முதலாளின்னு ஒருத்தவர் கால் பண்ணார்ல, இவர் தான் அவர். ஹீரோயினுக்கோ ஷாக். பையனும் அப்பா அப்படிங்கிறான். ஓ, இவர் தான் நம்ம ஹீரோயினோட புருஷன், இந்த புள்ளைக்கு அப்பா. அந்த கெமிக்கல் கலந்த வயல்களுக்கு முதலாளி போல தெரியுது. வந்த இடத்துல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை ஆரம்பிச்சிருச்சு. எப்ப பார்த்தாலும் வேலைன்னு தெரியற, நீ கூட வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுங்கிறப்ப பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போனா மொட்டையனும் அந்த இன்னொருத்தவனும் ஒரு மான்குட்டிய கூண்டுல அடைச்சு வச்சிருக்கானுங்க போல. அதாங்க அந்த கெமிக்கலை கலக்க முயற்சி பண்ணி போகும்போது நம்ம பேம்பியோட குட்டி ஒண்ணு எஸ்கேப் ஆச்சுல, அந்த குட்டி மான் தான் இது. அப்ப நம்ம பேம்பியோட குட்டி போல தெரியுது. அத ரெண்டு பேரும் கூண்டோட தூக்கிட்டு போறானுங்க. இந்த பக்கம் பையன் அப்பா அம்மா மறுபடியும் சண்டை போறத பார்த்துட்டு இருக்கான், கேட்டுட்டு இருக்கான். பையனுக்காக தான் நம்ம இங்க வந்தோம். பையன் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையான்னு அம்மா கேட்டா, உன்னை யாரு வர சொன்னதுங்கிறாரு அப்பா. அவளோ இதுதான் கம்பெனி வேலையானு கேக்குறா. இதை கேட்ட பையனோ கோவமா வெளிவந்துடுறான். பாவம் அழுகுறான். அப்பதான் அந்த பக்கம் யாரோ போறாப்ல இருக்கேன்னு பாக்குறான். உள்ள பார்த்தா உள்ள நம்ம ஹீரோயினுக்கு இந்த கெமிக்கல் கொட்டுற வேட்டரெல்லாம் தெரிய வந்துருச்சு. இப்போ உடனே நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்ல போக அவன் வேணாங்கிறான். இந்த பக்கம் அந்த மொட்டையனும் இன்னொருத்தவனும் சேர்ந்து அந்த குட்டிமான தூக்கிட்டு போறத பையன் கவனிக்கிறான். ஹீரோயினோ போன் பேசலாமேனு போன் எடுத்தா கூடாதுங்கிறாரு, புருஷன் தடுக்கிறான். அங்க நிறைய முடி வச்சவனோ துப்பாக்கியை காட்டி குடு, இல்லைன்னா உன் உசுர் அவ்வளவுதான மிரட்ட அவளும் வேற வழி இல்லாம போனை கொடுத்துறாங்க. ஏன்னா வேற வழி இல்ல, அவளுக்கு கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் அங்க இருக்கிற மானிட்டர்ல பல வித்தியாசமான விலங்குகளை ஹீரோயின் கவனிக்கிறா. இத்தனை விலங்குகளை கொண்டு போட்ட போட்டோஸா இங்க இருக்குது. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கோவப்படுறா. நிறைய முடி வச்ச பைபிள்ல உன் புருஷன் இங்க பக்கத்துல தானே இருக்கிறான், அவங்கிட்ட கேளுன்னு சொல்ல இங்கதான் இவங்களை கொல்ல வந்து அந்த பேம்பியை இங்க வர வச்சு அந்த பேம்பியை கொல்ல போற அந்த திட்டத்தை பத்தி தெரிய வருது இவளுக்கு. அதுக்கு தான் இங்க சுத்தி டிராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க போல தெரியுது. நம்ம ஹீரோயினோ எப்பா உன் புள்ள கூட இங்கதான் இருக்கிறான், அந்த டிராப்ல அவன் மாட்டிக்க கூடாதுன்னு உனக்கு அக்கறை இல்லையா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தேவையில்லாத வேலையை பாக்குறேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. பையனை தேடி வரா. இங்க நிறைய கேமரா இருக்கிற அந்த ரூம்ல மானிட்டர்ஸ் இருக்கிறதுல ஒரு லேடியும் முடி வச்சவனும் சிசிடிவில எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோ பையனை காணாமேன்னு மாமியார்ட்ட கேட்டா மாமியார் கிட்ட இருந்து பதில் இல்ல. எங்கடா அந்த பையனை பார்த்தா அந்த குட்டி மானை தூக்கிட்டு போறத ரொம்ப தூரமா இருந்து பாத்துட்டு இருக்கான். மொட்டையனோ அந்த குட்டி மானு கத்திக்கிட்டே இருக்க கொஞ்சம் அமைதியா கடனை அடிச்சு ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் அந்த மான குட்டி மான. கூட இருந்த இன்னொருத்தவன் இரு நான் கொஞ்சம் சூச்சு போயிட்டு வரேன்ட்டு போக அங்க அந்த பேம்பி சத்தம் போட்டு வந்து நிக்குது. சூச்சா போக வந்தவனோட தலைய கவ்வி துண்டாக்கிடுது. இந்த பக்கம் அப்பாவும் என்னடா பையனை காணாமேன்னு டென்ஷன் ஆகி தான் அம்மாட்ட கேட்க அவங்க புலம்பிட்டு இருக்காங்க, தெளிவான பதில் சொல்லல. இதுக்கு மேல இந்த அம்மாட்ட விசாரிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி வெளியில தேடி போறாங்க. அப்படி தேடி போறதுல தான் அங்க அந்த மூணாவது மகன் செத்து போய் கிடக்குறான். அந்த செத்து போனவனோட டெட் பாடியை வண்டியில தூக்கி போட்டு வந்தாங்கல்ல, அந்த பாடி கிடக்கிறத பார்த்துட்டு கண்கலங்கி நிக்கிறா. அப்புறம் இங்க பார்த்தா சூச்சு போக வந்தவனை காணாமேன்னு சொல்லி மொட்டையா அவனை தேடி போக இப்ப அந்த கூண்டு கிட்ட யாரும் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு யாரும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையன் போய் அந்த மான்குட்டியை கூண்டுல இருந்து தப்பிக்க விட்டுறான், காப்பாத்திடுறான். அந்த குட்டியை தூக்கிட்டு காட்டு பக்கம் ஓடுறான். சிசிடிவில இதெல்லாம் பார்த்துட்டு அந்த லேடி பாரு அந்த பையன் என்ன பண்றான் பாருன்னு போட்டு கொடுத்துறான். உடனே அந்த குட்டி சாத்தானா என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு கோமா கிளம்புறாரு அவரு. அந்த பக்கம் அந்த மொட்டையன் சூச்சு போனவனை தேடி போனான்ல, அவன் தலையில்லாம செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு அரண்டு போயிட்டான். பயந்து ஓட ஆரம்பிக்க பேம்பி அவனையும் துரத்தி வருது. இதையெல்லாம் சிசிடிவில பார்த்தா நம்ம லேடியோ இங்க இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லி கிளம்புறா. ஓடி வந்த மொட்டையனோ காருக்குள்ள ஒளிய பேம்பி கார் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வந்து மொட்டையனோட காலை டேஸ்ட் பார்த்துருது. அவன் கதவை திறந்து வெளியில வந்து அவன் தலையை கடிச்சு சாப்பிட்டுருதுங்க. ஹீரோயின் இந்த பக்கத்துல பையனை தேடி காட்டு பக்கம் தெரிய பையனுக்கு சந்தோஷம். அம்மாவோட குரலை கேட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுக்கு. நிறைய முடி வச்சவனும் அந்த மான்குட்டியை தேடி வந்துட்டு இருக்கான். வாக்கி டாக்கில அந்த லேடி கிட்ட அந்த புள்ள எங்க இருக்கிறான், அந்த குட்டி சாத்தா எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்கறான். ஆனா அந்த பொண்ணு கிட்ட இருந்து நோ ரிப்ளை. ஏன்னா பேம்பிக்கு பயந்து மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டா அவ. இங்க பேம்பியோ வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. இந்த பக்கம் மாமியார் அம்மா ஹால்ல உட்காந்துட்டு இருக்க பக்கத்திலேயே நம்ம பேம்பி உரிமிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அவங்க பயந்த மாதிரியே தெரியல, கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருச்சு. மாமியாரை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் அந்த லேடி கதவை சாத்துற சத்தத்தை கேட்டு இந்த பக்கம் திரும்புது பேம்பி. அப்புறம் அந்த கதவை கொம்பாலையே உடைச்சு தள்ளி உள்ள போகுது. அந்த லேடி துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்குப்பா, அதையெல்லாம் எடுத்து சுட பார்க்க குண்டு அங்க இருந்த ஒரு சிலிண்டர் மேல பட்டு மொத்தமும் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த விபத்துல இந்த லேடி, அந்த மாமியாரம்மா, அப்புறம் நம்ம பேம்பி மானு எல்லாம் செத்து போயிருக்கோம் அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். இதே மாதிரி காட்டுக்குள்ள இருந்த மத்தவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க போலன்னு. நிறைய முடி வச்சவனும் அவங்களை தேடி வந்துட்டான். எல்லாரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவன் துப்பாக்கியை காட்டி மான்குட்டியை கொடுன்னு மிரட்ட அப்பாவோ அதை அந்த ஆள்கிட்ட கொடு அப்படிங்கிறார். அவனோ கொடுக்கல, கொடுக்க முடியாது சொல்ல அந்த பையன் மிரட்டுறான். குடுக்கல அவ்வளவுதான் மிரட்டுறான். பையன் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்பா அம்மாவை திட்டுறாரு, குடுக்க சொல்லிடின்னு. பிள்ளைய இப்படி வளர்த்து வச்சிருக்கிற பாருங்கிறாரு. பையனை விட்டு கொடுக்காம அந்த அம்மா பேசுது. பதிலுக்கு பையனை ஒருபடி இறக்கி இவர் பேசுறாரு. மறுபடியும் ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை. அதே சமயம் மறுபடியும் சத்தம் கேக்குது. தீயில கருகி செத்து போனதா நினைச்சு நம்ம பேம்பியோட சவுண்டு தான் போல. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. பேம்பி அங்கிருந்து திமிர்கிட்டே அப்படியே பாஞ்சு வருது. நிறைய முடி இருக்கிறவன் துப்பாக்கியால சுடுறான். ஆனா ஒரு குண்டு கூட பேம்பி மேல படலங்க. பேம்பியோ பக்கத்துல வருது. எல்லாரும் குளிங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயின் சத்தம் போட்டுறாங்க. ஹீரோயினோட குடும்பம் எல்லாம்
உசாராயி குனிஞ்சிருச்சு. வந்த வேகத்துல அந்த நிறைய முடி வச்சவனோட சோலி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவனை தரதரன்னு காட்டுக்குள்ள எப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அங்க கிடக்கிற அந்த வாக்கி டாக்கியை எடுக்கிறதுக்கு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு நடுவுல சண்டை நடக்குது. ஹீரோவோட கைக்கே போயிடுச்சு அந்த வாக்கி டாக்கி. ஹீரோயினும் அதை எங்கிட்ட கொடு அப்படின்னு புடுங்க பாக்குறா. எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி கொஞ்சம் திமிர்த்தனமா தான் இருக்கிறான் அவன். பையனும் அம்மானு கூப்பிட ஹீரோயின் திரும்பி பார்த்தா பாம்பி அந்த பையன் முன்னாடி வந்து நிக்குது. பயத்துல கத்தி இருக்கிறான் அம்மான்ட்டு. அப்பனுக்கு பயம். இந்த கெமிக்கல் அது இதுன்னு கலந்த மேட்டர் போலீஸ் கிட்ட தெரிஞ்சா தான் மாட்டிப்போமேனு பயந்து போய் பையனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அங்கிருந்து ஓடிட்டான். பையனை நோக்கி பாம்பி போக, அம்மா வேற பையன் பக்கம் போக, பாம்பி முரும்பிக்கிட்டே முன்னோக்கி வர ஹீரோயினும் பையனங்கிறது எப்படியாவது கூட்டு போனா போதும்னு இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொன்னா இவன் பயந்து போய் நிக்கிறான். பாம்பியோ அங்க இருக்கிற கூண்டுக்குள்ள கிடக்கிற அந்த குட்டியை தான் பார்த்துட்டு இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது அந்த குட்டி இந்த பாம்பியோட குட்டின்ட்டு. ஹீரோயின் மெதுவா பையன்கிட்ட போய் அவன் காலுக்கு கீழே இருந்த அந்த குட்டியை எடுத்து பாம்பி முன்னாடி நீட்ட அதோட பார்வை எல்லாம் அந்த குட்டி மேலேயே இருக்கு. அந்த குட்டியை இறக்கி விட பாம்பி நம்ம ஹீரோயினை போச்சு ஏதாச்சும் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா எதுவும் பண்ணலங்க. குடும்பத்தை பிரிஞ்ச அந்த சோகத்துலதான் கோரத்துலதான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குது. பத்தாதுக்கு அந்த கெமிக்கலை குடிச்சு வேற இவ்வளவு பெரிய மாற்றம். இப்ப குட்டியை பார்த்துதான் ஆசை ஆசையா ஓடி போய் கொஞ்சுதுங்க. குட்டியும் ஆசை ஆசையா அதையும் கொஞ்சிட்டு இருக்குது. அதே சமயம் பாம்பியை யாரோ சுட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த நிறைய முடி வச்சு வந்தாங்க. பயபுள்ள இன்னும் சாகல போல. அவன் அந்த பாம்பியை பார்த்து சுட பாம்பி மயங்கி கீழே விழுந்துருச்சு. இவன் கையில இருந்த துப்பாக்கியில சரியா அதே சமயம் குண்டும் காலியா போயிடுச்சு. அதே சமயம் பாருங்க யாரோ இவன் தலையில சுட்டு காலி பண்ணிடுறாங்க. இந்த வேலையை யாரா பார்த்தான்னு பார்த்தா வேற யாரு, நம்ம மாமியார் தாங்க. இவங்களும் சாகல. அந்த தீ விபத்துல எப்படியோ தப்பிச்சிட்டாங்க போல தெரியுது. ஆனா நல்லபடியா வந்து இவங்களை காப்பாத்துனதுல சந்தோஷம் தான். பேரனும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான். இந்த முறை பாட்டி தன் பேரனோட பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுறாங்க. கொஞ்சம் தெளிவா இருக்கிறாப்ல தெரியுது. இவ்வளவு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பெனாத்திக்கிட்டே இருந்தவங்க இப்பதான் தெளிவா இருக்கிறாங்க. நார்மல் மோடுக்கு வந்திருக்காங்க. அந்த பக்கம் தப்பிச்சு விட்டுட்டு போன அந்த அப்பனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவன் போய்கிட்டு இருக்கையில பேக் சீட்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குதுங்க. உடனே கார் நிப்பாட்டி பின்னாடி பார்த்தா ஒண்ணும் இல்ல. சரின்னு முன்ன திரும்பி பார்த்தா கார்ல பொம்மை மாதிரி இருந்த முயல் இவன் மேல பாயுது. அப்படியே அவனை கடிச்சு கொதம்பி எடுக்க கார் கண்ணாடி எல்லாம் ரத்த கலரியாக நம்மளே புரிஞ்சுக்கலாம் அவன் ஜோலி முடிஞ்சிருக்கும்ட்டு. இந்த பக்கம் பாம்பியோ துப்பாக்கி குண்டுபட்டு தான் குட்டியோட கண்ணு முன்னாடியே பாவம் துடிதுடிச்சு செத்து போச்சு. மானோட குடும்பத்துக்கும் சரி மனுஷனோட குடும்பத்துக்கும் சரி இவ்வளவு இழப்புகள் அவசியம் இல்ல. அப்புறம் என்னத்தையோ தண்ணியில கலந்தான்னு சொன்னோம்ல, அது ஒண்ணும் இல்ல. இவங்க பயன்படுத்தின அந்த வண்டியில எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஏதோ ஒரு பாராமெடிக்கல் கம்பெனியோட பேர் எழுதி இருக்கும். அது என்னன்னா இந்த பயோமெடிக்கல் விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில நிறைய கழிவுகள் வெளியில வரும். அந்த கழிவுகளை ப்ராப்பரா சுத்திகரிச்சு அப்புறப்படுத்தணும்னா கம்பெனிக்கு பயங்கரமான செலவு. அந்த வேலையை ஷார்ட் பண்றதுக்காக தன் லாப நோக்கத்துக்காக அதை கொண்டு வந்து காட்டுக்குள்ள வெளியில போட்டா கூட யாராவது பாத்துருவாங்க. நாளை பின்ன பக்கத்துல இருக்கிற கம்பெனி தான் வந்து கழிவுகளை கொட்டுதுன்னு தெரிய வந்துடும். அதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க தண்ணியில கலந்துடுறானுங்க. ஆனா இயற்கையை இந்த மாதிரி லாபத்துக்காக நாசம் பண்ணா பதிலுக்கு இயற்கையும் நாசம் பண்ண கிளம்புச்சுன்னா அந்த மான கிளப்பினாப்புல நாளை பின்ன யானையை கூட கிளப்போம். இன்னும் அது பயங்கரமா வளரும். அப்புறம் அழிவு பேரழிவாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி 8 மணிக்கு தான் எந்த சேனல்ல வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுக்க முயற்சி